தாவேக தலைவர் விஜய் இன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் பிரச்சார பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். முதற்கட்டமாக திருச்சியில் பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் தற்போது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சாலையின் இரு மருங்கிலும் தாவேக தொண்டர்கள் காத்திருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பளித்துக் கொண்டிருக்கின்றனர். விஜயின் வருகைக்காக 3 மணி நேரத்திற்கு மேலாக தொண்டர்கள் காத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரச்சார வாகனத்தில் அமர்ந்து தற்போது விஜய் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது தேர்தல் பிரச்சாரத்தை முதல் முறையாக திருச்சியில் இருந்து தொடங்குகிறார். குறிப்பாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக காலை 9:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தவர் சரியாக 10:35 மணிக்கு அவர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்க வேண்டும். காவல்துறையினர் 10:35 மணிக்கு தான் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு நேரம் ஒதுக்கியிருந்தனர். குறிப்பாக திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே அவர் பிரச்சாரம் செய்ய நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் 9:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவர் 10 மணிக்கு தான் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தார். சரியாக தற்பொழுது 1 மணிக்கு ஆகக்கூடிய நிலையில் தற்பொழுதுதான் அவருடைய பிரச்சார வாகனமானது திருச்சி தலைமை தபால் நிலையத்தை கடந்து செல்கிறது. குறிப்பா பார்க்க போனா திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு வந்தடைந்தார். டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து தற்பொழுதுதான் திருச்சி தலைமை தபால் நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதற்கு பிறகு மேலப்புதூர், அதனை தாண்டி பாலக்கரையை தாண்டி தான் மரக்கடை பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடம் இருக்கிறது. அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு செல்லவே கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா பார்க்க போனா அவர் செல்லக்கூடிய பிரச்சார வாகனத்தை புடைசூழ அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் சூழ்ந்து இருசக்கர வாகனத்தில் சூழ்ந்து கொண்டு அவரது வாகனத்தை செல்ல முடியாத அளவிற்கு விஜயை பார்க்க வேண்டும் ஒரு ஆர்வத்திலும் உற்சாகத்திலும் அவரது வாகனத்தை புடைசூழ சூழ்ந்து வாகனங்கள் செல்ல இடையூறு ஏற்படுத்தியதாலும், அதே போல இருசக்கர வாகனத்தில சில இளைஞர்கள் ஈடுபட்டு அதிக ஒலி எழுப்பக்கூடிய டப் சைலன்சரை வைத்து கொண்டு சாகசத்தில் ஈடுபட்டதனாலும் அவங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை. தற்பொழுது அவர் டிவிஎஸ் டோல்கேட் பகுதிக்கு வரக்கூடியதுக்கு சற்று முன்னர் தான் காவல்துறையினர், அதிகப்படியான காவல்துறையினர் சென்று அந்த இருசக்கர வாகனங்களை முறைப்படுத்தினர். குறிப்பா பார்க்க போனா தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதாவது கூடிய வாகன ஓட்டிகளையும் இருசக்கர வாகனத்தையும் முறைப்படுத்துவதற்கான நியமித்திருக்கிறோம். அவங்க நியமிக்கல. குறிப்பா காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு நெறிமுறை, அதாவது விதிமுறை விதித்திருந்தாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தலைமை நிர்வாகிகளும் அந்த அறிவுறுத்தி இருந்தாங்க. அதனை எல்லாம் மீறி, அந்த கட்டுப்பாட்டையும் மீறி தான் விஜயுடைய ரசிகர்களும் அதே போல தொண்டர்களும் தற்பொழுது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடைய முதல் பிரச்சார கூடி அவருடைய பிரச்சார வாகனத்திற்கு புடைசூழ சூழ்ந்து செல்றாங்க. குறிப்பா பார்க்க போனா விஜய் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம், அதாவது மரக்கடையில பிரச்சாரம் செய்ய ஒரு 10 முதல் 15 நிமிடம் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை பேச்சை கேட்க இங்கு கூடியுள்ளவர்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள பலரும் அவருடைய பேச்சை என்ன பேச போகிறார், எதை முன்வைத்து பேச போகிறார் என்று எதிர்பார்ப்புல காத்திருக்கிற நிலையில காலையே இந்த பிரச்சாரம் முடிவடைந்து அவர் நேரம் நிறைவடைந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கே செல்லல. இதற்கு பிறகு குறிப்பா பார்க்க போனா இன்று ஒரே நாளில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு அவர் பிரச்சாரத்திற்கு மேற்கொள்கிறார். 4 இடங்களில் அவர் பேசுவதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டுள்ளது. சரியாக தற்பொழுதுதான் தலைமை தபால் நிலையத்தை கடந்து செல்லக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய கிலோமீட்டரை கடக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த மரக்கடைக்கு செல்லணும். ஏற்கனவே புறவழிச்சாலையை கடந்து வரதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆனது. விமான நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய டோல்கேட்டுக்கு வரவே 4 மணி நேரம் ஆனது. தற்போது இனி வரக்கூடிய சாலைகள் குறுகிய சாலைகள். ஏன்னா விஜயுடைய பிரச்சார வாகனம் என்பது பெரிய அளவில் தனி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வாகனங்கள் அந்த பகுதியை கடந்து செல்வதற்கு சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் வாகனத்தை புடைசூழ சூழ்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு குவிந்திருக்காங்க. புறவழிச்சாலையில வரும்பொழுதே அந்த ஒரு நெருக்கடியை சந்திச்ச நிலையில இனி வரக்கூடிய பகுதி திருச்சியுடைய முக்கிய பகுதி, பொதுமக்கள் நிறைந்த பகுதி, போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி. அந்த பகுதியில அந்த வாகனங்கள் கடந்து செல்ல இன்னும் நேர காலதாமதமாகும். அதனால விஜயோடைய முதல் பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு என்பது இன்னும் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 மணிக்கு தான் அவர் மரக்கடை பகுதியவே சென்றடைவாரு. அதற்கு பிறகுதான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. இதை முடித்துக் கொண்டுதான் அவர் அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்லணும். இனி வரக்கூடிய பிரச்சார பயணத்தினால், அதாவது வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்காரு. ஒவ்வொரு வாரமும் 3 மாவட்டத்தை அவர் 3 மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய நிலையில தான் அவர் பிரச்சார பயணமானது
வந்து திட்டமிட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களிலாவது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அவருக்கு வரக்கூடிய ரசிகர்கள் அதே போல தொண்டர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம விஜயுடைய பிரச்சார வாகனங்கள் தங்கு தடையின்றி செல்வதற்கு ஒரு வழிவகையை வந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல வந்து காவல்துறையினரும் வந்து இந்த இங்க கூடக்கூடிய கூட்டத்தை வந்து முறைப்படுத்துறது எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னும் சற்று நேரத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி அளவில் வந்து மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய விஜய் அவர் முதற் பிரச்சாரத்தை வந்து தொடங்க உள்ளாரு. அவருடைய பிரச்சார பேச்சை கேட்பதற்காக ஏராளமானோர் காத்திருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினரும் இன்று விஜய் எந்த முன்னிறுத்தி பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புலையும் காத்திருக்கதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. அப்துல்லா, காவல்துறை சில நிபந்தனைகளுடன் இந்த பிரச்சார பயணத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிபந்தனைகள் சரியாக கடைபிடிக்கப்படுகிறதா? அது பற்றிய தகவல்கள். காவல்துறையினரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20 நிபந்தனைக்கு மேல் வந்து விதிச்சிருந்தாங்க. குறிப்பா பார்க்கணும்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் விஜயுடைய பிரச்சார பயணத்தை வந்து சத்திரம் பகுதியில் தான் வந்து முதற்கட்டமாக அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் சத்திரம் பகுதி என்பது பேருந்து நிலையம் என்பது ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி. பொதுமக்கள் மட்டுமின்றி பல்வேறு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அவசர தேவைக்காக வரக்கூடியவர்கள் என அனைவரும் வரக்கூடிய பகுதினால அந்த பகுதியில் அனுமதி மறுத்து தற்பொழுது காந்தி மார்க்கெட் அருகே உள்ள மரக்கடை பகுதியில தான் வந்து விஜயுடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. குறிப்பா பார்க்க போனா விஜயுடைய பிரச்சார வாகனம் வரக்கூடிய பகுதிகளில் இருசக்கர வாகனத்திலேயோ 4 சக்கர வாகனத்திலேயோ அவரது வாகனத்தை பின்தொடரக்கூடாது. ஏன்னா பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இதனால பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்து பொதுமக்கள் நலன் கருதியும் வாகன ஓட்டி நலன் கருதியும் தான் பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க. ஆனா அந்த நிபந்தனைகளை வந்து விஜயுடைய ரசிகர்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும் யாருமே கடைபிடிக்கல. காவல்துறையோட நிபந்தனைகளை கடைபிடிக்காத நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வந்து நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க. குறிப்பா பார்க்க போனா காவல்துறை கூறியதை பொருட்படுத்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டுடன் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதே போல வாகனங்கள்ல வந்து அணிவகுத்து செல்லக்கூடாது என்றெல்லாம் விதிமுறைகளை வந்து கட்சி நிர்வாகிகள் விதித்திருந்தாங்க. ஆனா கட்சி நிர்வாகிகள் கொடுத்த விதிமுறைகளையும் வந்து இங்க உள்ள ரசிகர்களோ தொண்டர்களோ பின்பற்றல. ஏன்னா வந்து இருசக்கர வாகனத்துல அவருடைய பிரச்சார வாகனத்தை புடைசூழ சூழ்ந்து செல்வதுடன் மட்டுமல்லாம சில விஜயோட ரசிகர்களோ தொண்டர்களோ சில இளைஞர்கள் வந்து இருசக்கர வாகனத்துல சாகசம் செய்யக்கூடிய நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு அபாயகரமான முறையில தடுப்புகள்ல ஏறி நிற்பது, சுற்றுப்புற சுவர்கள்ல ஏறி நிற்பது, ஒரு ராட்சத கொடிக்கம்பத்தை கையில வச்சிருக்காங்க. அந்த கொடிக்கம்பத்துல அதுல ஏறி நின்று கொடிக்கம்பத்தின் உச்சிக்கு சென்று வருவது என பல்வேறு சாகசத்தையும் உயிரை பணையம் வைத்து செய்யக்கூடிய நிலை இருந்துட்டு வருது. இனி வரக்கூடிய பிரச்சார காலங்களிலேயோ விஜய் செல்லக்கூடிய இடங்கள்லயோ இது போல ரசிகர்களோ அதே போல கட்சி தொண்டர்களோ இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஏனென்றால் வந்து ஒரு உயிர் வந்து விலை மதிக்க முடியாதது. இதனால வந்து ஒரு உயிரிழப்போ வேற ஒரு அசம்பாவிதமோ ஏற்படக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற செயல்களில் ஈடுபடாத அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் அந்த கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் வந்து ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கணும். ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து அவர்களுக்கு ஏற்கனவே கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகளை அவங்க வந்து முழுமையா வந்து பின்பற்ற மாட்டாங்க. பின்பற்றாதனாலதான் இன்று விஜயுடைய பிரச்சார வாகனம் செல்லவும் முதற் பிரச்சார பயணத்துக்கு அவர் பேசக்கூடிய நிகழ்வு வந்து ரொம்ப காலதாமதம் ஆயிருக்கு. ஏன்னா காலை நேரத்திலேயே வந்து திருச்சியினுடைய பிரச்சார பயணத்தை திட்டமிட்டு திருச்சியை முடித்துக் கொண்டு அரியலூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கணும். ஏன்னா வந்து காலையில வெயிலினோட தாக்கம் குறைவா இருந்துச்சு. தற்போது வெயில் வந்து சுட்டெரித்து வரக்கூடிய நிலையில இங்கு ஆயிரக்கணக்கான விஜயுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்திருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், அதே போல முதியவர்கள், குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவர்களையும் அதிக அளவுல வந்திருக்காங்க. அதே போல சிறுவர்களும் அதிக அளவு வந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவர்கள் பலர் வந்து மயக்கம் அடையக்கூடிய நிலை இருக்கும். குறிப்பா பார்க்க போனா இந்த பகுதியில வந்து தண்ணீர் வசதி, அதாவது மாநாடு உள்ளிட்ட அதாவது தமிழக வெற்றி கழக மாநாடு உள்ளிட்ட பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒரு அடிப்படை வசதியான தண்ணீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனா ஒரு பொது நிகழ்ச்சியிலேயோ அதே போல வந்து பொதுமக்களை சந்திக்கும் போது, பொது இடத்துல சந்திக்கும் போது அந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அது மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. அதனால குடிப்பதற்கு தண்ணீர் கூட இன்றி தவிக்கக்கூடிய விஜயுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதனால் இனி வரக்கூடிய பிரச்சார நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இதை வந்து முறைப்படுத்தணும். பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் அவருடைய பிரச்சார பயணத்தை திட்டமிடணும். ஏன்னா விஜயுடைய பிரச்சார பயணம் காலையில முடிஞ்சிருந்தா அந்த போக்குவரத்து எல்லாம் சரியா இருக்கும்.
இருக்கும். அந்த போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டனால பல அவசர தேவைக்காக செல்லக்கூடிய பல பயணிகள், பொதுமக்கள், அதே போல வியாபாரிகள், கூலி தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில், ஏன்னா பேருந்தை பாதியிலே இறக்கி விட்டு நடந்து செல்லக்கூடிய பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து செல்லக்கூடிய நிலையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதனால் இந்த ஒரு இடையூறுகள்லாம் இல்லாம விஜயோடைய தேர்தல் பிரச்சார பயணம் இருக்கணும் அப்படின்றதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.